Welcome back to Chella's Review channel. நம்ம சேனல்ல நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ, டே டு டே வீட்ல யூஸ் பண்ற ரிவ்யூஸ், இந்த மாதிரி அந்த ப்ராடக்ட்டை பத்தி ரிவ்யூஸ் நல்லா பார்க்க போறோம். சோ நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போற வீடியோஸை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்ன்றதை வாங்க போய் பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல சால மீன் அதை எப்படி வீட்டில் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மற்ற மீனுக்கும் சாலை மீனுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, மற்ற மீனில் நீங்கள் முள்ளை விட்டுட்டு சதையை மட்டும் எடுத்து நம்ம சாப்பிடுவோம். ஆனால் சாலை மீன் அப்படி பண்ண மாட்டோம். ஃபுல்லாக அப்படியே அந்த ஃபிஷ்ஷே எடுத்து நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி நம்ம அப்படியே சாப்பிடுவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, சாலை மீனில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த சத்து சாலை மீனில் இருக்குது. ஸோ வாங்க நம்ம சேனலை பார்க்கலாம். அது எப்படி வீட்டிலே க்ளீன் பண்ணுறது, எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? இது ரொம்ப சின்ன ஃபிஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன கத்தி, வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற கத்தி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. வச்சு அதோடய செதில் ஃபுல்லாக நல்லா ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. நான் ஒரு 1 kg ஃபிஷ் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோடய ஃபிஷ்ஷோட செதில் ஃபுல்லாமே நான் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தனியாக ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தில் நான் அதை மாற்றிக்கிறேன். அந்த ஃபிஷ்ஷோட கழுத்து பகுதி, வால் பகுதி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நல்லா செதில் போகிற அளவுக்கு நல்லா நீட்டாக நீங்கள் கையில் இருக்கிற கத்தியை வச்சு நம்ம செதில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் என்னோடய ஃபிஷ்ஷை செதில் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தலையை கட் பண்ணும்போது அந்த தலையோடு சேர்ந்து அந்த உடல் பகுதியும் சேர்ந்து எடுத்துடுறோம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். அப்புறம் இந்த வாலோட பகுதி லைட்டாக தூக்குன மாதிரி இருக்கும்னா அந்த வி ஷேப்பில் அதையும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ இந்த ரொம்ப சிம்பிளான விஷயம் நம்ம தலையை வெட்டலாம். தலையை வெட்டி அந்த தலையிலும் வைத்துக்கிட்டே இருக்கிற அந்த குடல் பகுதியை மட்டும் எடுத்து கழுவி தூக்கி உள்ள போட்டுற வேண்டியது தான். இவ்வளோ தான். இவ்வளோ சிம்பிளாக நம்ம இந்த ஃபிஷ்ஷை வீட்டில் நம்மளே க்ளீன் பண்ணிடலாம். தலையை விட்டுட்டு அப்படியே அந்த குடல் அப்படியே எடுத்துடுறாங்க. ஸோ இந்த சிம்பிள் வேலை பண்ணோம்னா இந்த ஃபிஷ்ஷை நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் வீட்டிலையே. ஸோ இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு என்ன ரோஸ்ட் பொடி வேணுமோ அது நம்ம நார்மலாக நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி ரோஸ்ட் பொடி போடுவீங்களோ அது எல்லாம் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணோம்னா போதும். இந்த வீடியோ கடைசியில் ஃப்ரை பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் மஞ்சள் மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ருசியான சாலை மீன் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியது தான். எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். மற்ற மீன் மாதிரி முள்ளெல்லாம் பிச்சு சாப்பிடணும் அப்படிலாம் தேவையில்லை. இது அப்படியே உள்ள எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டோம்னா அப்படியே சத்து தான். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கா? வாங்க சாப்பிட்லாம்.
புகையே வருது. இந்த மாதிரி மீனை வந்து நம்ம ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட்லாம். நீங்கள் போயிட்டு மீனை முள்ளை பிச்சு சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சத்தான மீன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.